ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுகை பிரியா கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம கடலை மாவில் ஒரு ஊத்தப்பம் ஒரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல ஹெல்த்தியான நம்ம ரெசிபி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்புவாங்க. ஒரு டைம் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சட்னி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த தோசை சூப்பராக ஊத்தப்பம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது கதம்ப சட்னி. இந்த சட்னி ஒரு நாளைக்கு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தோசைக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ எடுப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வந்து 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி மாவு இல்லாட்டியும் உங்களுக்கு தோசை நல்லா வரும். இது வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக, ஏன்னா உங்களுக்கு இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்கும், அதனால் பச்சரிசி மாவு சேர்க்குறோம். பச்சரிசி மாவு இல்லைன்னா உங்களுக்கு இட்லி மாவு தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அது இல்லாத பட்சம் நம்ம வந்து இந்த மாவை வச்சு நம்ம வந்து தோசை ஊற்றலாம். அடை தோசை மாதிரி இப்போ நான் ஊற்ற போகிறேன். ஆப்பம் டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க, ஒரே டைப்பாக. அப்போ தான் உங்களுக்கு கட்டி இருக்காது. கரண்டிலே நல்லா கரைச்சிடலாம் மாவை. இப்போ தோசை மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிட்டோம் மாவை. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நான் இதில் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணலாம். நான் மாவு தோசையை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நான் இதை போட போகிறேன். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன். கல் ஹீட் ஆகிடுச்சு. தோசை மாதிரி ஊற்றலாம். சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. கேரட் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். வெங்காயம் சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் இல்லைன்னா நீங்கள் வர மிளகாய், அதாவது மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தாலும் ஊற்றிக்கலாம், பட்டர் கிடைச்சாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு மாவுளி கொஞ்சம் லைட்டாக இதை சிம்மை குறைச்சி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. லைட்டாக அப்படி டச் பண்ணோம்னா அது உள்ளே செட் ஆகிடும். இது நம்ம அப்படியே தான் எடுக்க போகிறோம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இதில் நம்ம சட்னி, ஏதாவது இப்போ நான் தக்காளி வெங்காய சட்னி இருக்குது, இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்புக்கு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த வெங்காயம் இதெல்லாம் இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி தொட்டு சாப்பிட்றோம், இதில் கொஞ்சம் லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் லைட்டாக நம்ம வந்து வெந்துருச்சு, லைட்டாக இதுக்கு வெண்ணெய் நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். நல்லா அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு 2 சட்னி, கதம்ப சட்னி, தக்காளி சட்னி, வெங்காயம் தக்காளி சட்னி, வதக்கி அரைச்ச சட்னி. இது வந்து கதம்ப சட்னி, ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ இதுவே உங்களுக்கு நார்மலாக தோசையாக ஊற்றுறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு இந்த சட்னி போடாமல் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் விடுறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த நெய் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் பாருங்கள். தோசையாகவும் ஊற்றலாம் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். இதை திருப்பி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ திருப்பி போடலாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம், திருப்பியும் நம்ம போடலாம், திருப்பி போடாமையே இப்படியும் நம்ம செய்யலாம். இது ஊத்தப்பம் மாதிரி, இது தோசை மாதிரி. குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்க நல்லா ரோஸ்ட்டாக வேணும், சில குழந்தைங்களுக்கு ஊத்தப்பம் மாதிரி இந்த மாதிரி வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தா ரொம்ப சாப்பிடுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. டிஃப்ரெண்ட்டாக நம்ம கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஏதோ அவங்களுடைய பசியை நம்ம வந்து ஒரு நேரம் குழந்தைங்களுக்கு ஒரு தோசை சாப்பிட்டா கூட வயிறு நிறைஞ்ச மாதிரி, டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி. இப்போ திருப்பி போடலாம் பாருங்கள். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோசை ரெடி ஆகிடுச்சு. கடலை மாவு தோசை, கடலை மாவு ஊத்தப்பம். இந்த கடலை மாவு ஊத்தப்பம் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த சட்னியெல்லாம் நம்ம கலந்துருக்கிறதுனால இது ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை விட இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சட்னி இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோமா, தொட்டு சாப்பிட்றதோட இந்த ஹீட்டில் வந்து சட்னி வந்து நல்லா ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா அந்த ஹீட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுதான், அவ்வளோ சாப்பிடும்போது நல்லா ஊத்தப்பம் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். அந்த சட்னியோட ஃப்ளேவர் அந்த தோசையில், கடலை மாவு தோசையில் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது தோசை, இதுவும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கா? நீங்கள் வந்து எக் ஆம்லெட் போடுவீங்க, நாங்கள் வந்து வெரைட்டிஸாக வெஜிடேரியனுங்கிறதுனால நாங்கள் வந்து இந்த மாதிரி இது மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றோம்.
இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஊத்தப்பங்கிறது பொதுவாகவே ஆனியன் சேர்த்து நம்ம செய்வோம். கேரட் இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து இப்படி நம்ம கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் வெரைட்டிஸாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்காக இருக்கும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கதம்ப சட்னி.